திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லிட்டு ஒருத்தர் சூப்பரா பேசியிருக்காப்புல. என்ன மேட்டர் அப்படின்றத ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்குள்ள போயிடலாம். விஷயம் என்ன அப்படின்னா, ஒடுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோம் சொல்லி படம் எடுக்கிறவங்கலாம் எடுக்கிறாங்க. படம் எடுத்தவங்கலாம் முன்னேறி மேல போயிடுறாங்க. யார வச்சு, யார் ஒடுக்கப்பட்டா, யார் நசுக்கப்பட்டான்னு சொல்லி படம் எடுக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு. அத பத்தி படம் எடுத்து சம்பாரிச்சுட்டு இவங்க தான் மேல போயிடுறாய்ங்க அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. சரியான மேட்ரு. இதான் நம்மளும் சொன்னோம். இவங்க படம் எடுக்க வரப்போ, "எங்கள பிதுக்குறாங்க, எங்கள எப்படி அடக்குறாங்க தெரியுமான்னு" சொல்லி பேசுறாய்ங்க. எல்லாம் ஓகே, சூப்பர். நீங்க இந்த சமூகத்துக்காக என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, ஏதாவது ஒரு கழகம், இயக்கம் மாரி ஆரம்பிச்சுடுறாய்ங்க. இப்படித்தானே ஏகப்பட்ட இயக்கம் இருக்கு இந்த மக்கள காப்பாத்துறதுக்கு. நீங்க என்ன புதுசா காப்பாத்திட போறீங்க? சரி, புதுசா ஆரம்பிச்சுடுறாய்ங்க. ஒரு படம் எடுத்துடுறாய்ங்க. நீலம்ன்ற புரொடக்ஷன்ல படம் எடுத்துடுறாய்ங்க. படம் எடுத்து அந்த சம்பாத்தியத்தெல்லாம் போய் அந்த மக்களோட முன்னேற்றத்துக்கு செலவு பண்றீங்களா? உங்களுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கு செலவு பண்றீங்க. BMW, ஆடின்னு போறீங்க. சம்பாரிங்க, தப்பில்ல. போங்க, தப்பில்ல. அது பிரச்சனை இல்ல. ஆனா, அத எது மூலியமா சம்பாதிக்கிறீங்க? அப்படின்னு இருக்குல்ல. ஒரு சமூக விழிப்புணர்வு படம் எடுத்தீங்கன்னா ஓகே. அது இந்த சாதி வேறுபாடுகள் எடுத்து, இவனுக்கு கோல் மூட்டி விட்டு, இவன் ஒரு படம் எடுப்பான், அவன் ஒரு படம் எடுப்பான். அவன் இப்படி மாத்தி மாத்தி கோல் மூட்டி விட்டு, இவங்கலாம் ஒண்ணுமே சேரக்கூடாது. இவங்க ஒற்றுமையா இருந்துறக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்க நீங்க, இந்த படம்லாம் ஏன் ஓடுதுன்னு தெரியுதா? இது 2 சமூகம் ஒண்ணா இருக்குன்னு சொல்லி ஒரு படத்த எடுக்க சொல்லுங்களேன். கிரிஞ்சுன்னு வாய்ங்க, கிண்டல் பண்ணிட்டு போவாய்ங்க. ஆனா 2 சமூகம் அடிச்சுக்கிட்டு சாகுற மாரி படம் எடுத்தா ஹிட் ஆக்கிடுறாய்ங்க. இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா? இதைத்தான் அவர் சூப்பரா சொல்லியிருக்காப்புல. இதுதான் நம்மளும் சொல்ல ட்ரை பண்றோம். இது ஆண்ட பரம்பரைன்னு சொல்றவனும் அப்படிதான். ஆனா அவன் டைரக்டா வந்து இவங்கள தான் நசுக்கணும்னு சொல்ல மாட்டான். எப்படி தெரியுமா சொல்லுவான்? அவங்களுக்குள்ள வெட்டிக்கிட்டு இருப்பாய்ங்க. அவங்கள அங்காளி பங்காளி சண்டையில போட்டு அதை காட்டிட்டு இருப்பாய்ங்க. நாங்க பரம்பரை, வீர பரம்பரை அப்படின்னு. எதுக்கு? ஒற்றுமையா இருக்க மாதிரி படம் எடுத்து மனிதர்களுக்குள்ள ஒற்றுமையை உருவாக்குறத விட்டுப்புட்டு, எங்களை இப்படி நசுக்குனாங்க, இவங்க எப்படி ஏறி மிதிச்சாங்க அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி படம் எடுத்துக்கிட்டு, இந்த நிம்மதியை மனிதர்களுக்குள்ள ஒற்றுமையா வரவிடாம இந்த 2 சமூகத்தையும் இப்படியே ஒட்டி வர பார்க்குறாய்ங்க. அந்த இடத்துல அடிச்சு வெளியே தள்ளி விட்டுறீங்க. 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை படம் எடுத்துடுறாய்ங்க. அப்போ ஒரு பஞ்சாயத்து கிரியேட் ஆயிருது. அப்போ இப்படி அதாவது ஒண்ணு சேரக்கூடிய இந்த சமூகங்கள்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருது. இப்போ உங்களுக்கு புரியுதா? இவங்க எல்லாம் சமூக விழிப்புணர்வுக்கு படம் எடுக்கல. அவங்க விழிச்சுக்கிறதுக்காக படம் எடுக்கிறாங்க. அதாவது அவங்க மேல செழிச்சுக்கிறதுக்காக படம் எடுக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த சமூகத்துக்கும் கேடு, அதை ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சமூகத்துக்கும் கேடு, மொத்தமா சமூகத்துக்கே கேடு. சிவகங்கையில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதை அடுத்து தற்பொழுது அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் வஜ்ரா வாகனமும் வரவழைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.